பார்த்த என் கூட வர கேட்ட நிலாவ என் கையோட நீ குட்டி வரடி என் மதர் ப்ராமிஸ் போட்ட நான் உன்ன தர மாட்டேன் நீ உள்ள வந்தா கண்ணுக்குள்ள வச்சுக்கிறண்டி உன்னை பத்தி பேசும் போதே தித்திக்குதடி உன் பேர் எழுதும் பேப்பரெல்லாம் பத்திக்குதடி என் மாமா மச்சா எல்லாம் இனி பிரிட்டிஷ்காரன் தானா நீ லவ் சொல்ல சப்டைட்டில் நான் போட்டுக்கிறண்டி பிம்பிலிக்கி பில்லாப்பி இத நம்பலாமா வேணாமா டி ஜிலேபி பிம்பிலிக்கி பில்லாப்பி நீ ஓகே சொன்னா உதலாமா பிபிபி தாண்டி பார்த்த என் கூட வர கேட்ட நிலாவ என் கையோட நீ குட்டி வரடி என் மதர் ப்ராமிஸ் போட்ட நான் ஒன்ன தர மாட்டேன் நீ உள்ள வந்தா கண்ணுக்குள்ள வச்சுக்கிறண்டி இத நம்பலாமா வேணாமாடா ஜிலேபி மாமதுர அண்ண கோடி மாமதினி அண்ண ரெடி மருத மெச்சும் அண்ண கோடி மாமதினி நல்லா கொட்டு அடி பொட்டாசு வாராசு வல்லாசு அரேஞ்ச் மேரேஜ் தான். லவ் மேரேஜா? லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் சொல்லுவாங்க, ஆனா அரேஞ்ச் கம் லவ் மேரேஜ் ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் செப்டம்பரில் தான் போயிட்டு பொண்ணு பார்த்தோம். பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் பொண்ணை காமிச்சிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து பெருசாக பெரிய ஒரு அபிப்பிராயம் இல்லை. அதுக்கப்புறமா அவங்க அம்மா அவங்க வந்து சரி இவங்களுக்கு எதுவோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்றத அவங்க மனசுக்குள்ளே தோணுச்சின்னாங்க. அப்புறம் வாங்க வந்து பொண்ணுக்கிட்ட பேசுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் போய் பேசும்போது ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சது வந்து அவங்க ஃபேமிலியில்
அவங்க மாமாங்க, தாய் மாமாங்க எல்லாரும் வந்து நல்லா பேசினாங்க. ஷர்மிளா பொறுத்த வரைக்கும் அவளுக்கு அப்பா கிடையாது. ஆனால் வந்து அவங்க மாமாங்க, அவங்க சித்தப்பா எல்லாருமே வந்து தான் பொண்ணாக நினச்சி எல்லாமே. எனக்கு முதல் அவங்க வீட்டில் பிடிச்சதே அவங்க ஃபேமிலி. நல்ல ஃபேமிலியிலேருந்து ஒரு பொண்ணை நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம ஃபேமிலியும் அந்த மாதிரி கொண்டு போவா. நம்ம ஃபேமிலியில் இருக்கிற இப்போ எங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வரும்போது நம்ம ஃபேமிலியும் வந்து ஒரு நல்லா கொண்டு போவா. அதுதான் எனக்கு மனசில் ஃபஸ்ட்டு தோணுனது. அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து ஓகே சொல்லி எல்லாமே எல்லா ப்ராசஸும் ஆரம்பிச்சுது. அப்படி ஒரு ப்ராசஸ் போகும்போதும் அவங்க வீட்டோட எங்களுக்கு நல்ல ஒரு பிடிப்பு இருந்தது. என் பையன் கௌதம் பற்றி சொல்லணும்னா, அது சின்ன வயசுலேருந்தே வந்து அவன் அதாவது படிப்புலாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். தேவையில்லாத வந்து அனாவசியமாக வந்து வெளியில் எங்கேயும் வந்து இதெல்லாம் போகிறது இல்லை. ஸ்கூல் விட்டால் வீடு விட்டால் ஸ்கூல்னும் ரொம்ப இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டு அதெல்லாம் கூட ரொம்ப இது பண்ணுவான். மூவிஸ்லாம் கூட அவ்வளோ ஒன்றும் இது பண்ண மாட்டான். ஒன்லி படிப்பில் தான் ஷார்ப்பாக இருப்பான். படிப்பு அந்த இதில் தான் இருக்கும். இது அவன் ஈவன் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் கூட வந்து 2 வீலர் வேணும், அது மாதிரி எதுவும் இது பண்ண மாட்டான். அவன் வந்து அவனே ஓனாக ஏர்ன் பண்ணி இது பண்ணுவான். கூட ஆஃப்டர் கெட்டிங் ஜாபு ஓனாக வந்து அவனுடைய இதெல்லாம் அவனுடைய 2 வீலரு அவனுடைய நெசசிட்டி என்னென்னோ எல்லாம் அவனே வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கினான். ஈவன் இப்போ கூட கோயம்புத்தூரில் வந்து அந்த ஜாப்லாம் கிடைக்கும் போது அவனே வந்து அவனுக்கு தேவையான ரூம்ஸு எல்லாம் இது பண்ணிட்டான். எங்களை யாருமே டிபெண்ட் பண்ண மாட்டான். அதாவது அவங்க ஸ்டாண்ட் இஸ் ஓன் லுக்கு அது மாதிரி இது பண்ணியிருக்கான். ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு தான். நல்ல பிள்ளை, குட் கேர்ள். அது நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் பிடிச்சிருக்கு எங்களுக்கு. நாங்கள் சொன்னாங்க, இப்போ எங்கள் பொண்ணு ஓகே பண்ணிடுச்சு. அவங்க ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. என்னை விட அவங்க தான் ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. அவங்க ஆசீர்வாதம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் பிறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் நான் தான் அவர் அப்படியே கையிலேயே வச்சு தூக்கிட்டு அப்படியே இதுவாக வச்சுட்டு இருந்தேன். அவர் கொஞ்சம் சத்தனை கூட அலறுவார் அந்த மாதிரி. ஆனால் நல்லா படிப்பார். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வயசுலேயே வந்து இந்து பேப்பர் படிப்பார் அவர். அந்த அளவுக்கு எங்கள் ஃபேமிலியிலே ரொம்ப நாலேஜபிள் பர்சனு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன். கிட்டத்தட்ட IAS அளவுக்கு வர வேண்டிய பர்சனு. இதில் நல்ல மென்மேலும் பெரிய பெரிய ஜாப்ல வரணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. RBIல பெரிய மேனேஜராக வரணும் அப்படிலாம் அவருக்கு ரொம்ப ஆசை. அவரோட ஆசையெல்லாம் வெற்றி பெற ஷர்மிளாவோட துணையோட இனிமே 2 பேரும் சேர்ந்து இனிமே நல்ல மாதிரியா 2 பேரும் சேர்ந்து அவரோட ஆசையை ஷர்மிளாவும் கூட சேர்ந்து நிறைவேற்றணும். ஷர்மிளாவும் எங்க வீட்டுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படிதான் நாங்க சொல்லுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை, அது தங்கமான பிள்ளை. மேன்மேலும் எல்லா சகல செல்வங்களும் பெற்று ஷர்மிளாவும் கௌதமும் நல்ல தங்கமா எல்லாரோட ஆசீர்வாதத்தோட நல்ல இனிமையா இருக்கணும். சந்தோஷம், வாழ்த்துக்கள்.
ஷர்மிளா வந்து தம்பியோட பொண்ணு, அப்பாவுக்கு செல்லமான பொண்ணு. ஆனால் அப்பா இல்லாமல் திருமணம் நடத்துறதுல அம்மாவோட கூட இருந்து சிறப்பாக அவங்க அம்மாவுக்கு ஒத்துழைப்பாக இருந்து எல்லாம் நல்லபடியாக பண்ணுது. எனக்கு அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுறேன். அதை அப்பா இல்லாதப்ப செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு அது கொடுத்ததுன்னு நானும் சரி, என்னுடைய மனைவியும் சரி, துணையாரும். அதனால மிக மிக சந்தோஷப்பட்டோம். நல்லது. சும்மா மாப்பிள்ளை இப்படி என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? கௌதம் என்னோட அண்ணன் தான். அவன் வந்து கௌதம் என்னோட மச்சான் தான். இந்த குட் காய் பீட் அவுட்ல அந்த பொண்ணை கொடுத்து வச்சிருக்கோம். அதே போல அந்த பொண்ணு நல்ல நாலேஜாவும் எல்லாமே இருக்காங்க. காசிக்கு சகோதரி சௌபாகியவதி திருமணி செல்வி சர்மிளா எங்களுக்கு விவாகம் மனம் வைத்திருக்கிறேன். Anna is very smart and intelligent in our family, more dedicated towards work and quite obedient. And very happy married life. Gautam Anna and Sharmi live long, stay blessed, and stay very, very happy forever. Happy married life, Gautam. Sharmi. சாகரம் சகி தீர போலே காதில் நின்றனி மாயா பூவா என்னும் பூவிட்டு நீ அகமாகே ഋതുകളാ இதே போயோ. எங்களுக்கு ஷர்மிளாங்கிறது ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை கௌதம் மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துருக்கோம். நல்லா பார்த்துக்குவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்ணோரத்தில் கைதூரத்தில் நீ என்னுள் வந்து சேரும் இந்த நேரத்தில், கண்ணோரத்தில் கைதூரத்தில் நீ என்னை கொள்ளை கொள்ளும் காதல் மோகத்தில் சேரும் இரு கைகள் இனி போகும் தூரங்கள், நாம் வாழும் காலங்கள் வரும் காதல் கோலங்கள், கேட்காமல் தோறும் மழை போலே உந்தன் மோகங்கள், உன் மாயாஜாலங்கள் என் கண்ணை முன்னே மின்னிடுமோ. மணமகள் ஷர்மிளாவோட தாய் மாமா. அப்புறம் ஷர்மிளா பிறந்தப்போ தான் நான் வெளிநாட்டிலேருந்து வந்தேன். அப்புறம் சரி வெளிநாட்டில் போகலாமா திரும்ப மறுபடியும் இங்கே இருக்கலாமான்னு நினச்சேன். சரி ஷர்மிளா பிறக்க டைம் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இங்கே இருந்தேன். அதன் மூலிமா தான் நான் ரயில்வேல எக்ஸாம் எழுதி ரயில்வேல லோக்கோ பைலட்டாக சேர்ந்து 25 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அது காரணம் ஷர்மிளா தான். ஷர்மிளா என்னோட தங்கச்சி பொண்ணு மட்டும் இல்லை, என் மகளுக்கு மாதிரி தான். அவ்வளோ பண்பான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. ஏழு ஜென்மம் பின்னால் நீ வந்தால் போதும், கண்ணோரம் காதல் கொண்டு கையோடு தாரம் உண்டு, யார் என்னை கேட்டாலும் நீ என்று சொல்லிடும் ஆனந்தம் அது போதுமே. நீ
தம்பி பையன், என் மஜேஞ்சோட பையன். அவனை குழந்தைலேருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அவன் குழந்தையில பண்ணாத குறும்பு கிடையாது, வித்தியாசமான குறும்பெல்லாம் நிறைய பண்ணியிருக்கான். பட் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இப்போ அவனுடைய மாற்றம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா அவன் இன்னும் மேலும் மேலும் வளரணும்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அவனை ரொம்ப வாழ்த்துறோம். எங்களுக்கு இப்போதான் 60ஆம் கல்யாணம் நடந்தது, இவங்களும் நிறைய 60ஆம் கல்யாணம் நடந்து இவங்களும் நல்ல செழிப்போடு இருக்கணும்னு சொல்லிட்டு மனசார வாழ்த்துறோம். நான் சின்ன வயசுல இருந்து அவனை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குறும்பு பண்ணுவான். அது பார்க்கும்போது ஒரே சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா கூட ஒரு மாதிரி தமாஷா இருக்கு எங்களுக்கு. அவனுக்கு ஒரு கல்யாணம் லைஃப்ல நல்லா படிச்சுதான் அவன் கடகடன்னு இது பண்ணான். கஷ்டப்பட்டு படிச்சு வந்தான் அவன். அதே மாதிரி அவனுக்கு நல்ல அமைப்பான ஒய்ஃப் கச்சிருக்காங்க. நல்ல சந்தோஷமா இருக்கணும், எங்களை மாதிரியே சந்தோஷமா இருக்கணும் அவன். கொத்து கொத்த ஆசை வச்சு மொத்தமாக தூக்கி போரடி. சாஞ்சி பாரடி சாஞ்சே போனேண்டி, கண்ணத்தோட கண்ணை வச்சு கிச்சு கிச்சு முட்டி போரடி. நீ சொன்ன வார்த்தை நான் சேர்த்து வச்ச ஏன் மூச்சு காத்தா நான் மாத்தி வச்ச அஜிரு மயிலாஞ்சியே மயங்கிடு நெஞ்சுக்குள்ள அஜிரு கல்லாலியே தவிக்கிது உள்ளுக்குள்ள எனக்கென நீருந்தா ஒரு தரு தேவையில்லை, மடியில தூங்க செஞ்சா சாதமும் பயமே இல்லை. ஆத்தி யாரடி ஏரடி கொத்து கொத்த ஆசை வச்சு மொத்தமாக தூக்கி போறடி. சர்மிளா ரொம்ப டிசிப்ளின் கேர்ள். நாங்கள் ரயில்வே ஃபேமிலி, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவங்களும் ரயில்வே ஃபேமிலி. அதனால ரயில்வே டு ரயில்வே நல்ல சிங்க் ஆயிடுச்சு. ஒரே ஃப்ரீக்வன்சியில் ட்ராவல் பண்ணுறோம். அதனால சூப்பர் சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி லைஃப் அஷ்யூர்ட். 2 பேரும் ஒரே காலேஜில் படிச்சிருக்காங்க. பட் 2 பேரும் மீட் பண்ணதில்லை. நல்ல வேலை கிடைச்சி நல்லா செட்டில் ஆயிட்டா. அதே மாதிரி நல்ல மாப்பிள்ளை, நல்ல வேலை, நல்ல ஃபேமிலி. அவளுக்கு கம்ப்ளீட்டா இருக்கு பெண்ணி பாக்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்ன பார்க்காத ஒத்த நொடி நெஞ்சுக்குள்ள ஏனோ கண்ணீரா மாறி தெரிக்கும். நினைச்சின பார்க்கல கைகள் கோக்கனோதனும் மூச்சத முற விரலில பார்க்கற கூசுதான். சின்ன வயசுல இருந்து என்னோட பாட்டி வீட்டுக்கு வரும்போது அவனும் வருவான். சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நானும் அவனும் ரெஸ்லிங்லாம் விளையாடி அவனை சமாடி அடிப்போம். நானும் அவனோட தங்கச்சி ரேகாவும் ஒரே டீம்ல இருப்போம். அவன் மட்டும் தனியா இருப்பான். 2 பேரும் சேர்ந்து அவனை போட்டு நல்லா அடிப்போம். நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கான். ஆல் தி பெஸ்ட். என்னோட அண்ணன் கல்யாணம் சர்மிளாவுக்கு நான் பெரிய மாமா. எல்லா இளைஞர்களோட நீரோடு எல்லா செல்வத்தோட நோய் நொடி இல்லாம வாழணும். சர்மிளாவுக்கும் கௌதமுக்கும் என்னுடைய திருமண நல்வாழ்த்துகள். திருமணத்தை வாழ்த்திய அனைவர்களுக்கும் நன்றி. அக்கா மாமா 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. இதே மாதிரி எப்பவும் இருக்கணும். ஷர்மிளா கௌதம் 2 பேரும் ஹாப்பி மேரிட் லைஃப் அக்கா மாமா. அக்கா மாமாவுக்கு ஹாப்பி மேரிட் லைஃப். அக்கா மாமாவுக்கு ஹாப்பி மேரிட் லைஃப்.